அனைவருக்கும் எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்திற்கான பொது பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நம் வெளிச்சம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும், வருங்காலத்தில் சப்ஸ்கிரைப் செய்ய போகிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் இந்த வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடம் பார்த்தா ஒரு அற்புதமான வருடமாக அனைவருக்கும் அமையப் போகிறது. அதில் இந்த வருஷம் பொது பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்குமே நோய் நொடிகளுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு மருத்துவங்கள், கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள், இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த வருடத்தில் சிறப்பான முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, கம்ப்யூட்டர் துறைகள், டெக்னாலஜி துறைகள், இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த வருஷத்தில் எல்லாருக்குமே எளிதான முறையில் கையாளும் வகையில் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இந்த வருஷத்தில் வர்றதுக்கான அமைப்பு ஏற்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, குருவின் வீட்டில் சனி சேர்க்கை இருப்பதால் இந்த வருடத்தில் தங்கம் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால் தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள், தங்கத்தில் இந்த வருடத்தில் அதிகமாக வாங்கணும், தங்கத்தின் மீது அதிகமான பற்று உள்ளவர்கள் முன்னாடியாகவே முதலீடு செய்து வாங்கி வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். தங்கத்தின் மீது அதிகமாக ஆசை கொள்பவர்கள் இந்த வருடத்தில் அதுக்கான ஏற்றமும் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்வது சிறப்பை கொடுக்கும். நீர்நிலைகள் இந்த வருடத்தில் தமிழகம் மட்டுமல்ல உலக நாடுகளில் அனைத்து நாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த வருடம் அமையிருக்கிறது. வருகின்ற ஜனவரி மாதத்தில் இருந்தே போர்க்களங்கள், போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வருகின்ற நாடுகள், வளர்ந்து கொண்டிருந்த நாடுகள், ஆல்ரெடி வளர்ந்து போய் கொண்டு இருக்கின்ற நாடுகள், அமெரிக்கா, யூரோப், ஜப்பான், இது போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடக்கும். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருடத்திற்கான சிறப்புன்றது பார்த்திங்கன்னா, நீர்நிலைகள் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறது, பொன் ஆபரண தங்கத்தினால் விலை ஏற்றங்கள் ஏற்படுறது, அது மட்டும் இல்லை ஜிஎஸ்டி சொல்லக்கூடிய வரி விதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களுக்கு அதிக நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. கடல் கலந்த வாணிபம் செய்யக்கூடியவர்கள், மற்ற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இந்த வருடத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உலக ரீதியிலே தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அயல் நாடுகளிலும் பார்த்திங்கன்னா அந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, பூமி அதிகமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது, இது மாதிரியான சூழ்நிலைகளும் இந்த வருடத்தில் ஏற்பட இருக்கிறது. வேலைவாய்ப்புகள் இந்த வருஷம் அபாரமாக இருக்கும். இது வரைக்கும் யாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கல, தேடிக்கிட்டே இருக்கிறேன். நான் நிறைய படிச்சிருக்கிறேன், எம்பிஏ முடிச்சிருக்கிறேன், எம்காம் முடிச்சிருக்கிறேன், எம்ஃபில் பண்ணியிருக்கிறேன், பிஹெச்டி டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கல. வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கிடைக்கல. இது மாதிரியான சூழ்நிலை அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக இது அமையப் போகிறது. தலைவர்கள், அதாவது கட்சி தலைவர், ஒவ்வொரு நாட்டையுமே ஆளக்கூடியது இந்த அரசியல் கட்சின்னு சொல்லுவோம். அது மட்டுமல்ல, நம்ம தமிழகம் மட்டுமல்ல, மற்ற நாடுகளில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் தேவையற்ற உயிர் சேதங்கள், பழமை வாய்ந்த அரசியல்வாதிகளுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படுவதும், புது அரசியல் கட்சிகளில் பார்த்தா தேவையற்ற பார்த்தீங்கன்னா நெரிசல்களால் மக்கள் உயிர் சேதங்கள் ஏற்படுவதும், கூட்டம் கூடுகின்ற இடத்தில் ஒரு பாதுகாப்பின்மை இல்லாமல் போவதும், அதனால் மக்களுக்கு அவதிகள் ஏற்படுவதுமான வருஷமாக இந்த அம்சம் இருக்கிறது. விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் ஏற்படும். விவசாயம்னா கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, விவசாயத்தை ஏற்றுமதி செய்பவர்களுக்கும், விவசாயத்தை உருவாக்குபவர்களுக்கும், விவசாயிகளாக இருந்து அவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருந்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு அது வாக்குவாதங்களும் விலை ஏற்றங்களும் அதிகமாக காணப்படுகின்ற வருடங்களாக இது அமையப் போகிறது.
இந்த கடல் கடந்த நாடுகள் முன்னே சொன்னது போல் அமெரிக்கா, யூரோப்பு, பிரான்சிஸ், ஜப்பான், சைனா இது போன்ற நாடுகளில் மிகப்பெரிய வாக்குவாதங்கள், மிகப்பெரிய ஒரு புரட்சிகள், மக்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா மோதல்கள் அதிகமாக ஏற்படும். இதனால் பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டு மனவேதனைகள் அளிக்கக்கூடிய வருடங்களாக இருக்கப் போகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராகவும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு தமிழர்களும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாறக்கூடிய ஒரு தகுதி தராதரம் அற்புதமாக இந்த வருடம் அமைய இருக்கிறது. இதுவரைக்கும் வெளிவராத தமிழர்கள், இதுவரைக்குமே சொத்து பேரு புகழ் வராத தமிழர்களுக்கும் இந்த வருடத்தில் பார்த்தோன்னா இவர் தான் அந்த சொத்துக்கு அதிபதி, இவர் தான் அந்த பேருக்கு அதிபதி, இந்த பேருக்குடைய சொந்தக்காரர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த வருடத்தில் வருவதற்கு அற்புதமான ஆண்டு. நோய்கள், இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத இந்த நோய்களுக்கான மருந்துகளும், கேன்சர் நோயாக இருக்கட்டும், HIV இருக்கட்டும், இல்லை பார்த்தா ரொம்ப ரொம்ப கொடியமையான நோய்கள் அனைத்துக்குமே இதனது மருந்து கிடைப்பதற்கான ஒரு உன்னதமான வருடம். அது மட்டுமல்ல, இந்த இமயமலை பகுதியில் மலை பிரதேசங்கள், இமயமலை இது போன்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேரழிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால் மலைப்பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கையும், இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வேண்டி கருதி அனைவரும் பாதுகாப்பை தேடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது அனைத்து வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த இலங்கை மக்களுக்கு ஆல்ரெடியே பட்டக்காலில் படும் என்பது போல இப்போவே நிறைய பிரச்சனை. இந்த 2025 நிறைய பார்த்திங்கன்னா இழப்புகள் ஏற்பட்டிருக்குது, நிறைய பார்த்திங்கன்னா சேதாரங்கள் வந்திருக்கிறது. அதே தான் 26லும் நடக்கப் போகிறது. அதனால் இலங்கை மக்கள் மீண்டும் ஒரு முறை தங்களை தயார்படுத்தி கொள்வதும், தங்கள் குடும்பத்தை சரியான இடத்தில் அமைத்து கொள்வதும் மிகப்பெரிய ஒரு பலத்தையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நியூரோ ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய நம்ம முதுகு தண்டுவடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய டெக்னாலஜிகள்லாம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா சிறிய சிறிய மருத்துவத்தில் இருந்து பெரிய பெரிய புரட்சிகள் ஏற்பட்டு பெரிய விஷயமாக பெரிய வகையில் மருத்துவங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், அதனால் குழந்தைகளுக்கு எந்த சூழ்நிலையுமே பாதிப்புகளை குறைக்கிறதுக்கான மருந்து வகைகள், டெக்னாலஜி அது எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிறது. பெரிய பெரிய டெக்னாலஜியில் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவுக்கு டெக்னாலஜி வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்கிறது. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கும், கன்னியாராசிக்காரர்களுக்கும் ஒரு தெளிவில்லாத மோதல் நடக்கக்கூடிய அமைப்பு. இதில் ஜெயிக்கிறது யார், தோப்பது யார் என்பது ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகு அது ஒரு அலசலில் பார்ப்போம். ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது. நமது ஜனவரி மாதத்தில், பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய அங்காளம்மன் பண்டிகை, அதில் மக்கள் நெரிசல் அதிகமாகி உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ அதிக அளவில் மக்கள் பார்த்தோன்னா இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில், கோவில் குளங்கள் சம்பந்தப்பட்ட இடத்தில் யாரெல்லாம் கூடுகிறார்களோ அதிக மக்கள் சேருகின்ற இடத்தில் குழந்தைகளை கொண்டு செல்வது, குடும்பத்துடன் செல்வது, அதை அவங்களுடைய பாதுகாப்பை கருதி மனதில் வைத்து கொண்டு யாத்திரை செல்வது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இல்லையென்றால் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டு உயிர் சேதங்கள் ஏற்படுவதும், கை கால் ஊனம் ஏற்படுவதும் இந்த வருடத்தை நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீர்கள். ஏன்னா கேது சிம்மத்தில் இருக்கிறார்கள். இதுவரைக்குமே கடவுள் இல்லை, சாமின்றது ஒரு விஷயமே எனக்கு தெரியாது, அது மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை அப்படின்று ஊருக்கு ஒரு பொருளையை குழப்பி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களும் இந்த வருடத்தில் இறைவனை தேடி அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வருடத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் கூட்டத்தை விட ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலமும், திருவண்ணாமலையில் கிரிவலமும், அமாவாசையில் அங்காளம்மன் மேல் மலையனூரிலும் அதிகமான கூட்டத்தை காணப்போகிறீர்கள். வரலாறு காணாத கூட்டங்கள் இந்த 2 கோயில்களுமே நடக்கும்.
பௌர்ணமியாக இருக்கட்டும், அமாவாசையாக இருக்கட்டும், இந்த 2 கோயில்களிலுமே வழக்கம் போல் எப்பொழுதுமே திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருக்குதான் கூட்டம்னா அங்கே தான் நம்ம பார்ப்போம். அதை விட பன்மடங்கான கூட்டங்கள் இந்த 2 கோயிலுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆன்மீக பக்திகள் என்பது அனைவருக்கு உடலிலும் அனைவருடைய மனதிலும் அதிகமாக ஏற்பட இருக்கிறது. எந்த அளவுக்கு ஆன்மீகம் வளர்கிறதோ அந்த அளவுக்கு ஒழுக்கங்கள் வளரும். எந்த அளவுக்கு ஒழுக்கங்கள் வளர்கிறதோ அந்த அளவுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கும். அது மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தில் இந்த வருஷம் புதிய புதிய தொழில் நடத்த புதுசாக தொழில் ஏற்படுறது, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற ஒரு தொழிலே பெருசுப்படுத்துறது, அது மாதிரி விஷயங்களும் அற்புதமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் அமைய இருக்கிறது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, இந்த முக்கியமாக இளைஞர்களுக்கு இந்த 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், காதல் என்ற விஷயத்தில் போய்ட்டு மோதல்கள் ஏற்பட்டு அதனால் நிறைய பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலவரத்தினால் பார்த்தோன்னா இளைஞர்கள் நிறைய பாதிக்கப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. காவலர்களுக்கு நீங்கள் நண்பனாக இருப்பது மிகவும் அவசியம். அவர்களுக்கு எதிரியாக மாறிவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கை சிறப்பு இருக்காது. தன்னுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் பலிதமாகக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமையப் போகிறது. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி புரட்சியாக இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா பூமி நிலங்கள் நல்ல ஒரு லாபத்திற்கு விற்கக்கூடிய காலகட்டம் இந்த வருடத்தில் அமையிருக்கிறது. யாரெல்லாம் பார்த்தோன்னா முக்கியமாக குறிப்பாக இந்த ராமநாதபுரம், சிவகங்கை இது மாதிரியான மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இடங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு போட்டு வைத்துக்கொள்வது, இடங்களை வாங்கி வைத்துக்கொள்வது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மனை மீது நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு முதலீடும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 அமையப் போகிறது. சூரியனுடைய வீட்டில் கேது இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வது, ஆன்மீகத்தை தேடி செல்வது சிறப்பை கொடுக்கும். காதல், திருமணம், அது மட்டுமல்லாமல் இந்த 2026 இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, திருமணம் ஆனவர்களுக்கு மற்றொரு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். எப்படின்னா, ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அந்த பெண்ணோ ஒரு பையனோ மற்றவருடைய மனைவி மீது ஆசைப்படுவது, மற்றவருடைய நண்பனுடைய மனைவி மீது ஆசைப்படுவது, நண்பனை மனைவி அவங்களுடைய மனைவி இவங்களை ஆசைப்படுவது, இது மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும் இளைஞர்களை பொறுத்து. வேலை வாய்ப்புகள் அது மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயமும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு மேனேஜர் ஆகணும், அதுக்கான தகுதி தராதரம் எல்லாமே இருந்தும் கூட என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதிரி இருக்கும். விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்க போகிறது. தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். நாளுக்கு நாள் தீவிரவாதங்கள் அதிகமாகும். மத கலவரங்கள், ஒருத்தர் மனிதர்களை வெட்டி கொள்வது, மனிதர்களை பார்த்திங்கன்னா சாதாரணமாக கொன்று விடுவார்கள். அது மாதிரி அமைப்பு இருக்கும். ஒரு மனிதனை கொள்வதுன்றது அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இப்போ சாதாரணமாக ஒரு மனிதனை அழிப்பது, ஒரு மனிதனை கொள்வது, ஒரு மனிதனை கொலை செய்வதுன்றது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. விபத்துகள் அதிகமாக இந்த 2 வீலரில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிந்து கொள்வதும், கார்களில் செல்பவர்களுக்கு சீட் பெல்ட் போட்டுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு உங்களுடைய பாதுகாப்பு கருதி இருக்கும். இதெல்லாம் இல்லை, நான் 2 வீலரில் சாகசம் செய்ய போகிறேன், கார்லேயே சாகசம் பண்ண போகிறேன், நான் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன், 150 கிலோமீட்டர் வேகத்தில் போவேன், சாகசம் காட்டினீர்கள் என்றால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதங்கள் கிடையாது. இந்த வருடம் அதற்கான வருடமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த முக்கியமாக இந்த டிரைவிங் தொழில் செய்கிறவர்களுக்கு நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வருடம் உங்களுக்கு எந்த வகையிலுமே பாதுகாப்பற்ற ஒரு வருடமாக இருக்க போகிறது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கவனத்தை செலுத்தி நீங்கள் வண்டி வாகனம் இயக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். 2026 ஜனவரி 6ஆம் தேதிக்கு பிறகு அரசியலை பற்றி ஒரு அலசலை பார்ப்போம். சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டை பற்றி ஒரு அலசலை பார்ப்போம். குடும்ப தொழில், குடும்ப ஒற்றுமை என்றது மிகவும் சிறப்பு. தங்க நகை மீது நம்ம முதலீடு போடுவது சிறப்பு.
இப்பொழுதே வாங்கிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். வெள்ளி நகைகளை வாங்கி வைத்துக் கொள்வது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அரசு உத்தியோகம், அரசு சார்ந்த தொழில்களில் பொறுமையும் கடுமையான உழைப்பும் இருந்தால் மட்டுமே ஜெயித்து காட்ட முடியும். அதை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரணத்துக்கும் பெருமாள் வழிபாடு செய்வதும் சிவபெருமான் வழிபாடு செய்வதும் அனைவருக்கும் ஒரு ஏற்றதாக இருக்கப் போகிறது. நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் மார்கழி மாதம் என்றால் பெருமாள், புரட்டாசி மாதம் என்றால் பெருமாள், வைகாசி மாதம் என்றால் பெருமாள், அப்படின்று பெருமாளை பார்த்தோன்னா மாதம் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். சித்திரை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும், பங்குனியில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும், தை மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதும், அம்பாளுக்கான ஏற்ற நாட்களில் அம்பாள் வழிபாடு செய்வது, இது போன்ற ஆன்மீகத்தில் இறை வழிபாடு செய்வதன் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி கொடுக்குமே தவிர நண்பர்கள் மூலிமா சப்போர்ட் இருக்கிறது, அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருக்கிறது அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்காது. அதனால் பயமும் நிறைய போராட்டமும் போர்களமாகத்தான் இருக்கப் போகிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செல்லுங்கள். முதலீடு செய்வது ஒரு இடத்துக்கு 2 இடம் பார்த்து முதலீடு செய்து கொள்வது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் பார்த்தோன்னா அமோகமான வருடமாக இருக்கப் போகிறது. இருப்பினும் தனக்கு இவர் ஏற்றவரா இல்லையான்றது மட்டும் பார்க்க வேண்டுமே தவிர பணம் வைத்து கொண்டு இருக்கிறார், இவர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு குருட்டு எண்ணத்தோடு நீங்கள் கூட்டு தொழிலில் நண்பனை சேர்த்து கொண்டீர்கள் என்றால் அவர் மூலியமாக தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி எம்வி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.